தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. ஒன்பது மாதங்களாக சர்வதேச நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில அவங்களை மீட்டு வரதற்கான நடவடிக்கைகள் நாளையிலிருந்து துவங்கும் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் வணக்கம். இந்த பணிகள் அடுத்தடுத்து எந்தெந்த கட்டங்களாக நடைபெற இருக்கின்றன? இதில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்ன? நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் பூமி திரும்புவதற்கான பணிகளை இந்திய நேரப்படி நாளை காலை 8:15 மணி முதல் துவங்கும் என நாசா தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி மையத்துல சுமார் 10 மாதங்களுக்கு மேலாக சிக்கியிருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோரியுடைய இருவரையும் மீட்பதற்கு 4 பேர் கொண்ட குழு என்பது தற்போது பத்திரமாக சர்வதேச விண்வெளி மையத்துல தரையிறங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இருவரையும் பத்திரமாக மீட்டு விண்கலத்தின் மூலம் பூமி திரும்புவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் ஆயத்த பணிகளை தற்போது நாசா மேற்கொண்டு வருகிறது. இதற்கான பணிகள் நாளை காலை முதல் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து விண்கலத்தை முழுமையாக அன்டாக் செய்யக்கூடிய பணிகள் இந்திய நேரப்படி நாளை காலை 10:15 மணிக்கு துவங்கும் எனவும் 10:35 மணிக்குள்ளாக இந்த அன்டாக் செய்யக்கூடிய பணிகள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புவிவட்ட பாதைக்கும் அதை நோக்கி பூமிக்கும் என விண்கலத்தின் தூரத்தை படிப்படியாக குறைக்கக்கூடிய வகையில டிஆர்பிட் செய்யக்கூடிய பணிகள் என்பது துவங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணிகள் இந்திய நேரப்படி வருகின்ற 19ஆம் தேதி அதிகாலை 2:15 மணி அளவுல அந்த டிஆர்பிட் செய்யக்கூடிய பணிகள் என்பது நிறைவு பெற்று அதிகாலை 3:27 மணி அளவுல பாதுகாப்பான தரையிறக்கம் என்பது செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பூமி திரும்பும் நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக வானிலை சூழலை பொறுத்து வரையறுக்கப்படும் என நாசா தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து வானிலை தரவுகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான தரையிறக்கத்தின் போது 27,000 கிலோமீட்டர் வேகத்திலையும் 1650 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கடந்து இந்த விண்கலம் பாதுகாப்பாக தரையிறங்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அதற்கான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தொடர்ந்து விண்கலத்துடைய செயல்பாடுகள் மற்றும் வானிலை தன்மைகள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.